வணக்கம் மக்களே, தமிழில் கற்போம், தமிழில் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம். நம்ம இப்போ தி கேட்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட நுழைவாயில், இது பாம்பேயில் இருக்கு இல்லையா, இந்தியாவோட மான்செஸ்டர் பாம்பே, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து எலஃபெண்டா கேவ்ஸை நோக்கி போக போகிறோம். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க. பார்த்து முடித்த உடனே இந்த வீடியோவோட முடிவில் சொல்லுங்கள், உண்மையிலேயே இந்த எலஃபெண்டா கேவோட ட்ரிப்பு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க இப்போது இந்த தாஜ் ஹோட்டலோட ரம்மியமான அந்த தோற்றத்தையும், தி கேட்வே ஆஃப் இந்தியாவோட அந்த தோற்றத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்தியாவோட அரபிக் கடலோரத்துலேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம். இந்த எலஃபெண்டா கேவ் அப்படின்ற ஒரு தீவை நோக்கி நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே பாருங்கள், தாஜ் ஹோட்டலும் இந்தியாவோட நுழைவாயில் சொல்லக்கூடிய கேட் ஆஃப் இந்தியாவோட வியூவும் உங்களுக்கு அழகாக தெரியும். இது தவிர்த்து இந்த ட்ராவலில் என்னென்னலாம் ஒருத்துன்னு பார்த்தா, அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிறைய கப்பலை நீங்கள் பார்த்துட்டே போகலாம் மக்களே. நான் போகும்போது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இங்கே மும்பையில் நிறைய வணிக விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பெரிய பெரிய கப்பலெல்லாம் நீங்கள் போகும்போது ரொம்ப ஈஸியாகவே பார்ப்பீங்க. எல்லாமே இந்த கார்கோ கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரக்கு ஏற்றிட்டு வரக்கூடிய கப்பல்கள், இதெல்லாம் நிறையவே இருக்கும் இந்த வழியில். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு அந்த கடலில் ட்ராவல் பண்ணக்கூடிய அனுபவம் வரணும் அப்படின்றதுக்காக அந்த பேக்ரவுண்டோட வாய்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணாமே உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலேயே நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது மக்களே. ஸோ இதில் ஒர்த்து என்னென்னா, நீங்கள் இந்த கப்பலில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு 1 ஹவர் கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு எனக்கு தோணுது. கடைசியாக இந்த வீடியோ பார்த்துட்டு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்துட்டே வாங்க. நிறைய கப்பல், அதாவது இந்த ஆயில் ஏற்றிட்டு வருது, அப்புறம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் ஏற்றிட்டு வருது, இந்த மாதிரி நிறைய கப்பல். இங்கே ஒரு ஹார்பர் இருக்கிறதுனால எல்லாமே பக்கத்துலேயே, அப்படியே ரொம்ப பக்கத்துலேயே பார்க்க முடியுது மக்களே. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது ஒருத்தனே சொல்லணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வெறும் 290 ருபீஸ் மட்டும்தான் டிக்கெட்டு. ஸோ முதல்ல 260 இருந்துச்சா, இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது 30 ரூபாய் ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்டிப்பாக போயிட்டு அந்த டூரிசம் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல டிக்கெட் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 290 கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய வேறு யாருக்கிட்டனா புரோக்கர்கிட்டலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க நிறைய ரேட்டு சொல்லி விற்கிறாங்க. வாய்க்கு வந்த ரேட்டு 2500 ரூபா 3000 ரூபாலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க. தயவு செய்து நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த 290 ருபீஸ் மட்டும்தான். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த கப்பலை நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப பெரிய கப்பல், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு இதோட லென்த்தே இருக்கும். ஸோ வீடியோவில் இது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. பெரிய பெரிய கிரேட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது மக்களே. அதாவது மற்ற கப்பல்லேருந்து வரக்கூடிய பொருட்களை இது இறக்கி வைக்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல. இது கீழே ஒரு போட் இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது போட்டில் இதுவும் ஒரு கப்பல் தான். ஸோ இது கப்பலுக்கு கீழே இது இருக்கும்போது இது ரொம்ப சின்ன கப்பல் மாதிரி உங்களுக்கு தோணுது. இங்கே பாருங்கள், இதில் ஏதோ கொட்டுறாங்க தெரியுதா. ஸோ இதெல்லாமே உங்கள் பார்வைக்கு க்ளீனாக கேப்சர் பண்ணி காட்டணுன்னே காட்டியிருக்கோம் மக்களே. ஸோ நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பார்க்குறது உண்மையிலேயே ஒருத்தனி எனக்கு தோணுது. இது தவிர்த்து எலஃபெண்டா கேவில் போயிட்டு அங்கங்கே என்னென்ன இருக்கணும் பார்ப்போம் வாங்க. அப்படியே இதை பார்த்துட்டே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணோம் மக்களே. கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 1 ஹவர் 15-20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம இப்போ பார்க்குறோம் பாருங்கள். இதுதான் இந்த எலஃபெண்டா கேவோட தீவு. இங்கே பாருங்கள், இதை நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இந்த இடம் பாருங்கள். இந்த இடம் வந்து யானையோட தலை மாதிரியும், இது யானையோட உடம்பு மாதிரியும், கடைசியில் இருக்கக்கூடிய இடம் வால் போல இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு போர்ச்சுகீசியர்கள் 5வது நூற்றாண்டில் இதுக்கு வந்து எலஃபெண்டா கேவ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது மக்களே. ஸோ இந்த வியூ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இது ஒரு யானை போல் இருக்கிறதுனால இது வந்து எலஃபெண்ட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேவ்ஸை பார்க்கறதுனால எலஃபெண்டா கேவ்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க மக்களே. ஸோ கடைசியாக நம்ம வந்து இந்த எலஃபெண்டா கேவோட அந்த தீவை ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரெயின் வருது பாருங்கள், இதை டாய் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இந்த டாய் ட்ரெயினில் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 18 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு 21 ருபீஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸு தான். ஸோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இந்த ட்ரெயினையும் நம்ம ட்ராவல் பண்ணி அப்படியே ரசிச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம்.
ஸோ இதில் நம்ம ஏறி உட்காந்தாச்சுன்னா ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது நார்மல் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும் மக்களே. ஸோ இதுலேயும் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், எங்கள் கூட உட்காந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ இப்போ எலஃபண்டா கேவ் ரீச் பண்ணியாச்சு மக்களே. இதுதான் எலஃபண்டா கேவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இதுக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு 2 டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது இந்த வில்லேஜுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு 5 ருபீஸோ, அப்புறம் இந்த கேவ்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு 60 ருபீஸ் டிக்கெட்டே எடுக்க வேண்டியது இருக்கும் மக்களே. ஸோ இது எலஃபண்டா கேவோட லாஸ்ட் கேவ் அப்படின்னே சொல்லலாம். நம்ம கடைசியிலேருந்தே வருவோம், ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். இது வந்து இந்த 4th கேவ் மக்களே. இங்கே இருக்கக்கூடிய இந்த கேவ்ஸில் சோழ மன்னர்கள் வந்து சிவனை வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவே ஒரு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. என்னென்னா பயங்கரமான வெயில் மக்களே. நீங்கள் மழை ரொம்ப கூலாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கவே முடியாது, பயங்கரமான வெயில் இருக்கும். ஸோ இந்த கேவ்ஸ்குள்ளே நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் இங்கே என்னென்ன இருக்குன்னு. ஸோ மலையை குடைஞ்சி ஒரு கேவ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து இயற்கையாக உருவானதில் ஆர்டிஃபிஷியலாக கட்டின கேவ் தான். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உண்மையிலேயே இதெல்லாம் ஒர்த்தானு. ஸோ இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது மக்களே. இதை வந்து சோழ மன்னர்கள் வந்து வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நாங்கள் விசாரிக்கும் போது சொன்னாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்காக இங்கேருந்து ஃபாரின்லேருந்தெல்லாம் ஆள் வராங்க. இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னே சொல்கிறாங்க மக்களே. ஸோ பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 4th கேவில் இருக்கக்கூடிய கேவ்ஸ் தான் மக்களே. இங்கெல்லாம் வந்து பழைய மன்னர்கள் எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த 3rd கேவ் மக்களே. இந்த 3rd கேவ்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே எந்த சிலை வழிபாடு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட, ஸோ இங்கே எல்லாமே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அமைதியான முறையில் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கும், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சில இந்த பழைய சிற்பக்கலைகளை பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஒர்த்து மக்களே. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். முக்கியமாக இந்த 3rd கேவ்லேருந்து ஒரு விசிபிள் இருக்குது, அது வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4th கேவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போயிட்டு. ஸோ இந்த பழைய காலத்தில் மன்னர்கள் எல்லாம் வந்து தியானம் பண்ணுவாங்க இல்லையா, தியானம் பண்ணும்போது இந்த 3rd கேவ்லேருந்து 4th கேவை வந்து விசிபிள் பண்ணக்கூடிய ஒரு ரகசிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வழியாக பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குதோ அது எல்லாமே க்ளீனாகவே தெரியும் மக்களே. ஸோ இதெல்லாமே ஒரு ராஜாக்களை மையப்படுத்தி கட்டின இடம் போல தான் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் இயற்கையான உருவாக்கப்பட்ட குகைகள் இல்லை மக்களே, ஆர்டிஃபிஷியலாக கட்டுந்து தான். ஆனால் ரொம்ப ரொம்ப முன்னாடி காலத்தில், அதாவது ஒரு 5ஆம் நூற்றாண்டில் 3ஆம் 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்ட வரைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருந்த இப்போ பாருங்கள், பர்டிகுலராக நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல இருந்தக்கூடிய ஒரு சிலையை ஏதோ முகலாய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்ம இங்கே கேட்டு விசாரிச்சது மட்டும்தான் மக்களே. ஆனால் இதோட உண்மையான விஷயம் என்னென்னு நமக்கு தெரியாது. நான் இங்கே கேட்டு என்ன விசாரிச்சனோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறேன் மக்களே. ஸோ பாருங்கள், இந்த இடலாமே வந்து பழைய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கேவ்ஸ் எப்படி இருக்குமோ அதோட அந்த ரம்மியமான தோற்றத்தோட இன்னி வரையும் நிற்கிது. இதனால தான் யுனெஸ்கோ ஒரு வேளை இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு கூட தோணுது மக்களே. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்குறது இப்போ வந்து 2nd கேவ்ஸ் மக்களே. இந்த 2nd கேவ்ஸ்லேயும் நிறைய கேவ்ஸ் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே விசிபிள் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ மக்கள் அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதும் அப்புறம் சாப்பிடுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு மக்களே. அப்படியே பாருங்கள்.
கடைசியாக இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கேவ் மக்களே. நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் 5க்கு போவீங்க. நம்ம லாஸ்ட்லேருந்தே ஃபஸ்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் வீடியோஸு தென் நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தமிழ் கற்போம், தமிழ் கற்றதை நாம் பிறருக்கும் கற்பிப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.